ஹாய் மக்கள்ஸ், வாங்க மருந்து குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் யாருக்காச்சும் சளி பிடிச்சிச்சுன்னா எங்கள் அம்மா உடனே இந்த குழம்பு வச்சுருவாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு தேவையானதை வறுத்துடலாம். முழு கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், ஓமம் 1/2 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 2, சுக்கு 1 துண்டு, கருவேப்பிலை கொஞ்சம். இதெல்லாம் ஒன்றா போட்டு வறுத்துட்டு ஆற வச்சு அரைச்சிருங்க. ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சுருங்க. பாத்திரத்தில் நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டுருங்க. கடுகு பொரிஞ்ச உடனே சின்ன சைஸ் கட்டி பெருங்காயம், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு போட்டு வறுத்துருங்க. பூண்டு 20 பல். இது சின்ன சைஸாக இருக்குது. இதுவே பெரிய சைஸ் பூண்டாக இருந்ததுன்னா 10 பல் போதும். சின்ன வெங்காயம் 10 ஆட் பண்ணி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடுங்க. அடுப்பை சிம் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை எண்ணெயிலேயே 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ண உடனேயே கரைச்சி வச்சிருக்க புளியும் ஆட் பண்ணிடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. குழம்பு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான மருந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. ஈஸியாக சளி பிடிச்சிரும். இந்த குழம்பை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சளி இருந்தால் கூட விட்டு போயிடும் மக்களே. இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய்.